அனைவருக்கும் வணக்கம். இது நெல்லை அம்பிகா ஒர்க்ஸ். நம்ம தொடர்ந்து கடவுளருடைய உருவங்களை, ஓவியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்பது ஒரு சுவாமியினுடைய பூஜையை பார்க்குறோம். இதற்கு முன்னாடியே நம்ம எல்லையம்மனுடைய பஞ்சாரத்தி, இந்த கடைசி நேரத்தில் ஆரத்தி பார்க்குற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது சாஸ்தாவுடைய அபிஷேகம். இதுக்கு பேர் மகா அபிஷேகம்னு பெயர். அபிஷேகங்கள்ல பலவிதமான வகைகள் உண்டு. மொத்தம் அதிகபட்சமாக 108 1008 திரவிய பொருட்களால கூட அபிஷேக வகைகள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம பார்க்கறது மகா அபிஷேகத்துல 21 வகையான அபிஷேகம். சரி, ஏன் அபிஷேகம் நம்ம பண்ணணும்? அபிஷேகம்ங்கிறது என்னன்னா ஒரு உருவ வழிபாடுன்னு வர சொல்லதான் அபிஷேகம்ங்கிறது. சுவாமியை நீராடுதல், நீராட்ட வைத்தல்ங்கிறது தான் அபிஷேகத்தினுடைய பொருள். இப்போ எப்போ இந்த அபிஷேகத்தினுடைய இந்த வார்த்தை வருதுன்னா, உருவ வழிபாட்டில் நம்ம சுவாமியை ஒரு மனிதனாகவோ இல்லை ஒரு குழந்தையாகவோ நம்ம ஒரு பாவிச்சு சுவாமிக்கு அந்த அபிஷேகங்கள், அதாவது என்னென்ன பொருட்கள், மூலிகை பொருட்கள் உண்டோ, வாசனாதி திரவியங்கள் உண்டோ, அதனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சுவாமிக்குன்னு ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இருக்கும். அதாவது சுவாமியோடைய உருவம், அந்த இடத்துக்குன்னு ஒரு ஆற்றலை இன்னும் நம்ம மேம்படுத்துறதுக்கு உண்டான நோக்கத்தில் ஆரம்பிச்சதுதான் இந்த அபிஷேகம். அப்போ இந்த அபிஷேகத்தில் பார்த்தோம்னா முதல்ல பண்ணக்கூடியது தைல காப்பு. சுவாமி விக்கிரகம் கல்லினால் ஆகப்பட்டது. சாஸ்தாவும் சரி, கீழே இருக்கிற மூர்த்தியின் பெயர் பட்டவராயர். இந்த இருவருமே கருங்கல்லான மூர்த்திகள்னால சுவாமிக்கு முதல்ல தைலம், அதாவது நல்லெண்ணெய் இல்லை சந்தனாகிரி தைலம், இல்லை அதுவும் இல்லைன்னா சாம்பிராணி தைலம், இது மாதிரி 3 வகையான தைலங்கள் உண்டு. இதையும் தாண்டி விசேஷ தைலங்கள் உண்டு. எளிமையாக கிடைக்கக்கூடிய இது 3 கிடைக்கும். நம்ம இந்த சந்தனாதிகிரி, வாசனாதி திரவியங்கள் முதல்ல தைல காப்பு சுவாமிக்கு முதல்ல ஃபுல்லாக சாத்திடுவோம். அதுக்கப்புறம் சுத்த ஜலம் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் திரவிய பொடியில் அபிஷேக பொடியும்பர், அதாவது கடுக்கா, கிராம்பு, ஏலக்காய், இது மாதிரியான மூலிகை பொருட்களை ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கக்கூடியது தான் இந்த அபிஷேக பொடியும்பாங்க, இல்லை திரவிய பொடியும்பாங்க. அந்த அபிஷேக பொடி தான் முதல்ல அபிஷேகம் பண்ணணும். 2வது கஸ்தூரி மஞ்சள். பொதுவாக இன்னொரு ஒரு சில பேர் கொள்கையாக வச்சுருக்காங்க, அதாவது ஆண் தெய்வத்துக்கு மஞ்சள் பண்ணக்கூடாது. அது அப்படி கிடையாது. எல்லா மூர்த்திக்குமே மஞ்சள் பண்ணலாம். மஞ்சள்ங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு பொருள் தான். அதனால மஞ்சள் அபிஷேகம் எல்லா சுவாமிக்குமே பண்ணலாம். அடுத்து அது பச்சரிசி. இந்த பச்சரிசியும் ரொம்ப உன்னதமான விஷயம். அதுக்கடுத்து தேன், அதுக்கடுத்து பால். இந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரசித்தம் உண்டு. இது வேணுங்கிறவன் இந்த பொருட்களை சுவாமிக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணா அந்த விஷயம் எளிமையாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் வாக்கு வன்மை வேணுமோ அவங்களாம் தேன் அபிஷேகம் பண்ணலாம். அடுத்து பாவம் யார் விலகணும், ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம், இந்த பாவத்தினுடைய அளவு குறையும்னா பால் அபிஷேகம் பண்ணலாம். ரொம்ப சலனமான புத்தி இருக்கு, அதுலேருந்து வெளியே வரணும்னா தயிர் அபிஷேகம் பண்ணலாம். நமக்கு முக்தி வேணும், ஞான மார்க்கத்தில் போகணும்னா விபூதி அபிஷேகம் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரசித்தம் உண்டு. வரக்கூடிய பதிவுகளில் நம்ம இன்னும் பார்ப்போம். அடுத்து தயிருக்கு அப்புறம் விபூதி பண்ணணும். விபூதி பண்ணதுக்கு அப்புறம் இளநீர் பண்ணணும், முக்கியமாக இளநீர் பண்ணணும். அடுத்து கரும்புச்சாறு அபிஷேகம் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். கரும்புச்சாறுடைய மகத்துவம்னா யார் யாருக்கு வாக்குப்படிதம் மற்றும் ஜோதிடம், குறி சொல்லுதல், இந்த மாதிரியான பழக்கம் வைத்திருக்கோம், இதில் மேம்படணும்னு ஆசைப்படுறவங்க கரும்புச்சாறு அபிஷேகம்ன்றது ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ஆலயத்தில் போய் கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் இன்னும் பிரசித்தமாக என்ன பண்ணியிருக்கோம்னா அருகம்புல் பொடி, நெல்லி பொடி, வில்வப்பொடி, வெட்டிவேறு பொடி உண்டு, துளசி பொடி உண்டு, மருதாணி பொடி உண்டு.
அதனால் சுவாமி சாஸ்தானால ஐயப்பன் தான். மனைவியோடு இருக்கிறதால அவருக்கு சாஸ்தான்னு பெயர். சாஸ்தாவுடைய வரலாறு பார்க்க சொல்ல இந்த பெயருக்கு உண்டான அர்த்தத்தை பண்ணிப்போம். அதனால நெய் அபிஷேக பிரியனால சுவாமிக்கு விசேஷமாக நெய் அபிஷேகம் பண்ணோம். அடுத்து கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணோம். இதெல்லாம் அதுக்கப்புறம் சந்தனம். அடுத்து சுவாமிக்கு விசேஷமாக அன்றைய தினம் ஹோமம் பண்ணி அந்த கலசாபிஷேகமும் பண்ணோம். இவ்வளவு இதாவது மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா திரவிய பொடியிலிருந்து கலசம் வரைக்கும் 21 வகையான திரவிய பொருட்களாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரக்கூடிய பதிவுகளையும் நம்ம இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் நிறைய தெரிஞ்சுப்போம். இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.